வந்து பிஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். இதை தான் வந்து தண்ணியில் போட்டு மீன் மாட்டதெல்லாம் செக் பண்ண போகிறோம். நம்ம இறை வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அமேசானில் புதுசாக வந்து பிஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். இதை தான் வந்து தண்ணியில் போட்டு மீன் மாட்டதெல்லாம் செக் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு முதல்ல உள்ளே வந்து வெளியில் எடுத்துக்கலாம். உள்ளே வந்து எடுத்ததுக்கப்புறம் முதல்ல பார்த்திங்கன்னா வந்து ஒரு பப்புள் ரேப்பர் போட்டு சுற்றிருக்காங்க. இதை கரெக்டாக வந்து பிரித்து தனியாக எடுத்துக்கலாம். இந்தா வேணுமா உனக்கு? இது வந்து முட்டை முட்டையாக இருக்கும், டப்பு டப்புன்னு அடிச்சு விளாட்லாம். அது அப்புறமாட்டி வச்சுக்க உனக்கு. அடுத்தா பார்த்திங்கன்னா ஒரு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. இதே அவங்க எடுத்துக்கலாம். பேக்கிங் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. எத்தனை கவரு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபிஷ் ட்ராப்பு. இது வந்து அம்பரா டைப் ஃபிஷ் ட்ராப் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிரிச்சிடலாமா? ரெடி. ஓகே, இதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபிஷ் ட்ராப்பு. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து 8 ஹோல்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க, இது வழியாக தான் மட்டும் மீனை போயிட்டு உள்ளே போய் மாட்டிக்கும். கீழே வந்து நம்ம மீன் எடுக்கிறக்கான ஒரு வழி கொடுத்துருக்காங்க. ராங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்திங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு மீன் மாட்டுறான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். வாங்க. ஓகே நண்பர்களே, இந்த ஃபிஷ் ட்ராப் போட்டு செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து உள்ளே போட்டு நம்ம வந்து மீன் மாட்டலான்னு செக் பண்ண போகிறோம். இது வந்து சும்மா போட்டால் மீன் மாட்டாது. இதுக்குள்ள பார்த்திங்கன்னா வந்து நம்ம இறை வந்து உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ப்ரெட்டு கொஞ்சம் சோறு எடுத்து வந்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பிணைஞ்சிட்டு நம்ம உள்ளே போட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சோறு எடுத்திருக்கேன். மீன் வந்து என்ன சாப்பிட்றது தெரியல. கொஞ்சம் ப்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன். ப்ரெட்லாம் பார்த்திங்கன்னா தூள் பிச்சு எடுத்துக்கிறோம். நல்லா வந்து பிச்சு உள்ளே போட்டுக்குவோம். தண்ணிக்குள்ளே போட்டால் கரைஞ்சிடும். நல்லா வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை. தண்ணிக்குள்ளே தான் போட போகிறோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஓட்டைகளையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போட்டு வைப்போம். எல்லா ஓட்டைகளும் போனாலும் அப்படி தான் இருக்குமா. முதல்ல வந்து அடியில் வந்து கட்டிக்கிடுவோம். ஏன்னா இதுதான் வந்து மீன் எடுக்கிறதுக்கான வழி. இதை வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டுக்கு என்னாச்சு ஃபிஷ் ட்ராப் செஞ்சு போட்டிருப்போம். அதில் வந்து அந்தளவுக்கு மாட்டியிருக்காது மீன். அதனால தான் வந்து அப்போவே ஆர்டர் போட்டேன். சரி, எதிராச்சும் பிடிக்கலாமான்னு சொல்லிட்டு. ஓகே, கட்டியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். நல்லா சோறை எதை வச்சு பிழைஞ்சிட்டேன். இந்த தள்ள கொஞ்சம் அப்படி போட்டுக்குவோம். போதுமா? எல்லாம் எல்லாத்தையும் போடு. பாருங்கள், நம்ம வந்து சோறு பிரெட்டையும் பார்த்தீங்கன்னா பிணைஞ்சிட்டு உள்ளே போட்டாச்சு. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம இப்படியே போட்டோம்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. மேலே வந்து நம்ம கயிறு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம நரம்பு ஒன்று எடுத்து வந்திருக்கோம். அதோட சேர்த்து நம்ம கட்டிக்கிடலாம். அதை வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நரம்பு கொடுத்துருக்காங்க. அதை அதிலே பார்த்திங்கன்னா சேர்த்து கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வந்து புதுசாகவே அதுக்குள்ள வந்து ஹோல்ஸில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நான் புது ஹோல்ஸிலே விட்டு எடுத்துக்கிறேன். நரம்பு அப்படி இருக்கட்டும். இந்த நம்பரை சேர்த்து அப்படி முடிச்சு போட்டுக்கலாம். நான் வந்து அத்துக்கு பெருசுனா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காண்டி இருந்தேன் கொஞ்சம் நல்லா முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ நீச்சல் அதுலையே மாட்டிக்க. ஓகே, முடிச்சு போட்டாச்சு. ஐயா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம நல்லா செட்டப் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணிக்குள்ள உள்ள காலத்தில் நல்லா ஆழமாக மீன் இருக்கிற இடத்துல போட போகிறோம். இங்கே வர மீனை பாரு, இந்த இடத்துல இரு கொஞ்சம் ப்ரெட் எடுத்து உள்ளே போடவா. இங்கே பாருங்க, உள்ளக்க போடுறேன். அந்த இடத்துல காமி மீனை பாருங்களேன். அந்த இடத்துல கொஞ்சம் போட்டுறதுக்கு எவ்வளோதுக்கு அடிச்சு நிற்கிது பாருங்க. இதுக்கு என்ன நிறையா போட்டிருக்கோம். கண்டிப்பாக மீன் மாட்டோம்னு எதிர்பார்க்குறோம். வாங்க போட்டு பார்த்துடலாம். நம்ம அழகாக முங்குற அளவுக்கு போடணும் தண்ணிக்குள்ள. கொஞ்சம் இறங்கியே போட்டுக்கிறேன், இப்போ கரெக்டாக இருக்கும். இன்னும் போட்டால் கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக சென்டரில் போட்டுருவோமா? 1 2 3 போட போகிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த நரம்பு வந்து இதுலேருந்து கட்டிக்கிடுவோம். இருக்குது அது மட்டை இருக்குது, அந்த மட்டையில் வந்து கட்டிக்கிடுவோம். ஏன்னா இப்போ வந்து அடிக்கடி மழை வருது, தண்ணி வந்துச்சுன்னா அதில் வந்து அரிசி போயிடும். நிறைய அந்தளவுக்கு தண்ணி வராது, இருந்தாலும் நம்ம வந்து நல்லா கட்டி வச்சுக்கிறோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கட்டியாச்சு. இதை வந்து நாளைக்கு காலையில் வந்து இருக்க போகிறோம். ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து இங்கே கிடக்க போகுது. நாளைக்கு நைட்டுங்க நாளைக்கு காலையில் வந்து நம்ம எந்த அளவுக்கு மீன் மாட்டிருக்கு அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்துடலாம். The next day. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் விஸ்ட்ரா போட்டு மறுநாள் காலையில் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கோம். மாட்டிருக்கான்னு தெரில, பார்ப்போமா? பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து திருவிழா நடக்கிறனால வந்து கொஞ்சம் பாட்டு சத்தம் கேட்க, அதை மட்டும் கொஞ்சம் இறச்சலாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எவ்வளோதுக்கு நாய்ஸ் ரெடியூஸ் ஆகுதுன்னு தெரில கேமராவில். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், போயிட்டு மாட்டிருக்காளே பார்ப்போம். கண்டிப்பாக மாட்டோம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன மாட்டோம்லடா, நாங்கள் பார்த்துருவோம். பாங்க இங்கே பாருங்க, இந்த மாதிரி இடத்துல போட்டிருக்கோன்னு. ஓகே, பார்த்திங்கன்னா வந்து ஆற்றுக்கிட்ட வந்துக்கிட்டான். நம்மளோட எக்ஸ்ட்ரா இப்போ கிடக்கா என்னன்னு தெரில. நம்ம கயிறில் கட்டி வச்சுட்டு போயிருந்தோம். பார்ப்போம். கிடக்கடா வாடா. இந்தா உங்களே நம்ம பிஸ்டா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிடக்கு, தெரியுதா உங்களுக்கு? உள்ளுக்கு மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம எடுத்து பார்த்துருவோம் மீன் இருக்கா இல்லையான்ட்டு. ஒரு நைட்டு பூரா பார்த்தீங்கன்னா இதுக்குலாம் கடந்துச்சு. கைத்தை பிடிச்சி இழுப்புமா இல்லை கிட்டத்தில் போயிருமாண்ணா? மீன் உள்ளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். போய் ஆமாம், இருக்கிற மாதிரி மீன் வந்து உள்ளுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. நண்டெல்லாம் இருக்கடா உள்ளுக்க. ஆமாம். செத்துட்டில்ல? தூக்க போறேன். தூக்கு. உள்ளக்க வர மீனை வர எவ்வளோ இருக்கு? ஏ செம்ம மீன்ரா. போனா எங்கடா? அங்கிட்டு என்னடா வச்சிருக்கேன்? ஆத்தாடி தண்ணி போன நினச்சேன். நண்பர்கள் உள்ளக்க பாருங்க. ஏ சிலேபி மீனுக்கு என்ன மீன்லாம் கணக்கடா? 5 வாரா? ஏ எவ்வளோ மீன் தவிர்த்து பாருங்களா. மக்களை இங்கே பாருங்க, மீனை பாருங்க எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்க. ஆத்தாடியோ, கேமரா உள்ள விட்டு எடுக்க முடியல வெளியில். ஏ செம்ம மீன்ரா. ஏ பைய வேறு எடுத்துக்கொள்ளடா. மாட்டான்னு அந்த 5 வாரங்க சிலேபி மீன். எங்க நண்டு இப்போ 5 வாரம் நண்டை பாருங்க. அவங்க ஏ சரியான மீன்டா. கீழே கொட்டுக்குறா மீன் பிறக்கடா. ஐயோ, ஏ பைய வேறு எடுத்துக்கொள்ளடா. 2 ஊர்களே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மீன் மாட்டிருக்கு. இங்கே பாருங்க, நான் எதிர்பார்க்கல இவ்வளோ மீன் மாட்டோம்னு எதிரே பார்க்கல. செம்ம மீன் மாட்டிருக்கு. இங்கே பாருங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் இப்படி தெரிஞ்சுதான் இன்னும் 4-5 ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்து ஆர்டர் பண்ணி இது 4-5 படம் இதோட செம்ம மீன் டவுன் படங்க பிடிச்சிருக்கலாம். செஞ்சு வார மீனை பாருங்களே. ஐயோ இந்தா. ஐயோ என்ன இவ்வளோ மீன் முன்னு ஏன்னா இது இங்கே வர புதுசுரா அம்போட்டு புதிய மீன்ரா. வளர்ன கண்டுடா. இதான் சிலேபி கிளுத்தில கணக்கடா உள்ளுக்க. அதான் கெளுத்தி கொண்டு எல்லா மீனும் கிடக்குங்க. ஐயோ இரு. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மீன் கிடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த மீனெல்லாம் பிடிச்சி போட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சி போகிறோம்னு. சிலேபியா பாரா. இங்கே பாருங்க சிலேபி மீன் உள்ளக்க போட்டுருமா. இரு எல்லா மீன் முதல்ல இதை பிடிக்கிறியா? ஒரு கையில் அப்படி வச்சுக்க. வச்சுக்க. அதை அவுத்து விடுவா. அவுத்து விடு. ஏ கொட்டிடுமியா? கொட்ட அப்படி உள்ளுக்க தோணிடுவோம்ல. இந்த வழியாக பார்த்தீங்கன்னா அவுத்து விட போகிறோம். இந்தா அந்த பைய எதுக்குள்ள வைக்கிறியா? ஒரு அளவு தான். சரி எப்பரா எடுக்கிற? சாக போகிறா மீன் பூரா. ஏண்டா இல்லை கீழே போட்டு அள்ளி போட்டுருமா? இல்லை இந்த இன்னொரு கையில் பிடிச்சிக்க. இன்னொரு கையில் பிடிச்சிக்க. எடுக்கிறீல்ல கேமரா எடுக்கிறீல்ல கரெக்டா? கொட்டுற கீழே கொட்டுற எடு. கிட்டத்தில் ரொம்ப சும்மா தெரியாதுலாம். கொஞ்சம் லாங்கில் எடுத்துக்க. செம மீன் காமக்க. இங்கே டாட்டுன்னா
ஓகே நான் 2 கணக்குள்ளுக்க இப்போ பாருங்கள் நண்பர்களே, எந்த மீன் இருக்குடா, செம்ம மீன்ரா, பெரிய மீன்ரா. வாக்க நம்பரையில் ஒரு பைய பூரா பார்த்தீங்கன்னா மீன் ஏகப்பட்ட மீன் இலையுதுங்க. இங்கே பாருங்க மொத்தம் பெருசாக இருக்குது, முக்கையாக இருக்குது. நான் இவ்வளோ எதிர்பார்க்கல மாட்டோம்னு, ஆனால் ஒரு நைட்டு பூரா கடந்துச்சு நண்பர்களே. அதான் பார்த்தீங்கன்னா மாட்டிருக்கு நினைக்கிறதுக்கு. லென்ஸில் தண்ணி இருக்குது பாரு, அதோட கை நாள் பற்றினா அது தெரியாது, துணி வச்சிருக்கும். யாருங்க இவ்வளோ மீன் மாட்டோன்னே எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு பயங்கரமாக மாட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஃபிஷ் ட்ராப் போட்டு இவ்வளோ மீன் நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன். பார்க்கையில் பிடிச்சிருக்கேன். வேறு ஒரு பைய பூரா மீனுங்க. ஐயோ என்னால் நம்பவே முடியலையே. அதெல்லாம் நான் கண்டு இது கொண்டு வருமா? உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு இருக்குது, கையை எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, நமக்கு ஒரு நண்டு மாட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கருப்பு நண்டு. இதை என்னடா ஆனுவோம், தண்ணியில் விட்டுருமா? இந்த ஒரு நண்டை மட்டும் விட்டுருவோம், நமக்கு மீனை மட்டும் எடுத்துகிட்டு போவோம். ஓகே, நாளை வந்து பிடிச்சிருக்கோம். ஓடி என்ன இதில் என்னென்ன மீன் மாடி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். அதனால சும்மா திரும்ப ரெக்கார்ட் பண்ணுறோம். கீழே உங்களுக்கு கொட்டி எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்கள். கீழே கொட்டும் போது பாருங்கள். சாப்பிடுறேன் மீன். இங்கே பாருங்க, மொத்தம் மீன் மாட்டினது இவ்வளோ தான். நான் முதல்ல வந்து பையோட கொட்டி காமிச்சனால உங்களுக்கு வந்திருக்கா தெரிஞ்சிருக்காது. அதனால் திரும்ப வந்து உங்களுக்கு இப்போ தான் வீடியோ பார்க்கும்போது அதில் ஒழுங்காக தெரில, அதனால் திரும்ப ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க எவ்வளோ என்னென்ன மீன் மாட்டிருக்கு பாருங்க. இங்கே பாருங்க சிலேபி மாட்டிருக்கு, வளனக்கண்டை. இங்கே பாருங்க ஒரு வளப்பு கண்டெல்லாம் மாட்டிருக்கு. வளப்பு கண்டை தானடா, ஒரு வளப்பு கண்டன் மாட்டிருக்கு. வளப்பு கண்டை வளனக்கண்டையான்னு தெரியல. இங்கே பாருங்க ஒரு இறால் மாட்டிருக்கு. இது வந்து செல்லாப்பரட்டை மீனுன்னு சொல்லுவாங்க. இந்தாருங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா தூண்டி போடையில் புழு வந்து தின்னுக்கிட்டே இருக்கான் அப்பப்போ. அந்த மீன் இந்த மாதிரி வகை மீன் மாட்டிருக்குங்க இறங்காம. அதுக்கப்புறம் வந்து ஒரு கெளுத்தி ஒன்று மாட்டினுச்சுங்கடா, கெளுத்தி. இந்தாருங்க கெளுத்தி மீன். இதாருங்க மீசை இருக்கா, அதில் பார்த்தீங்கன்னா முள் இருக்கும், செம்மையாக கடுக்கும் அந்த முள் குத்துனுச்சுன்னா. அதில் வேறு என்ன மீன் இருக்குது, சல்லிக்கண்டை, நிறையா மீன் மாட்டிருக்குங்க. இங்கே பாருங்க எக்கச்சக்கமாக மீன் மாட்டிருக்கு. இந்த ட்ராப்லேயே மாட்டி இருந்துச்சு. அதான் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து காமிக்க முடியல. இங்கே இடத்துல டக்குன்னு கொட்டிடுமோன்ட்டு இந்த பையோட சேர்த்து கொட்டிடுச்சு. அதனால் திரும்ப எடுப்போமேன்ட்டு திரும்ப எடுத்துருக்கோம் அந்த கிளிப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகே நண்பர்களே, இந்த ஃபிஷ் ட்ராப் பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகுது. அதனால் கண்டிப்பாக எல்லாம் வாங்கலாம். இந்த லிங்க் நாங்கள் வந்து இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஸ்டார்டிங்கில் வந்து அமேசான் இருக்குது, ஆனால் வந்து வாங்கினது வந்து ஃப்ளிப்கார்ட்டு. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 310 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபிஷ் ட்ராப்பு இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் போடுவோம், சமைக்கிற வீடியோஸ்லாம் போடுவோம். ஓகே, நான் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.